ஐயா இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஹேமா அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. ஹேமா பாரதி ரத்னம் அப்படின்ற ஐடியில இருந்து போட்டிருந்தாங்க. ஃபீமேல் ஜாதகம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆயிடுச்சாங்கய்யா, செகண்ட் மேரேஜ் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. கள்ளிக்காடும் மத்தன் பிரமை குட்டும் வாடிகை சித்தரும் மகத்தியரோடி நாடியும் புத்தும் எத்தும் பிரமாடியே வாசியும் மித்தம் பணிகள் செய்தரும் முக்தியும் ஜீவனும் ஆடும் பெத்தம் கலை ஓவியம் சித்தனாகல் ஏடும் அத்தையுடைமை கட்டும் வினைக்கும் ஆடியும் பித்து வினைக்கும் நல்லொரு ஒரு வாழ்க்கை நலமெற சிற்பம் ஞானத்தில் உதிர்த்து அவருக்கு நல்லொரு கடன் கிடைப்பான். ஓகே, அப்போ ரெண்டாவது திருமணம் உண்டாங்க அவருக்கு? உண்டு. ரெண்டாவது திருமணம் உண்டு இல்லைங்க? உண்டு. ஸோ ஓகே, பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐயா கிட்ட பேசலாம். ஐயா நான் கால் எடுத்துருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. ஹரி ஓம் நமச்சிவாயம் ஐயா. கிருபதாசனம். படிகட்டு பிரம்பெடுத்து பத்தியும் இல்லாமல் ஜதிகட்டு நிற்கிறாய், எதுக்கும் வேலை இல்லாமல் அற்பம் இல்லாமல் இருக்கிறாய். மனதில் உருகாசம் உள்ளடம் அப்பம், மனதில் உறுத்துதல் கொண்ட நோய்களோடு பிணிகளோடு இருக்கிறாய். அழுகை கொண்ட புலம்போடோடு இயற்கையோடு கலக்கிறாய். ஏதுமே உன்னை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. நான் வாங்கிய கடனும் கட்சியும் தீர்ந்து என் மனநிலை அமைதியாகி என் குடும்பத்தில் உள்ளோர்கள் என்னை அனைவரும் நினைத்து அவர்களை பெரிய ஒரு ஆளாக்கி என் சொல்வழியே நான் அவர் சொல்வழியே கேட்டு மதிக்க வேண்டும். இதுவே உனது வாழ்த்து. ஐயா உங்க கேள்வி என்னங்கய்யா? பூர்வீக சொத்தர் ஒரு 15 வருஷமா கேஸ் நடந்ததுக்கு இதுக்கு ஒரு அது எப்போ விடிவு காலம் வரும்? அகத்தாருமை கண்ணிரண்டும் வாசமும் வைத்தரும் கோலமும் முகத்தாரும் எப்பிரத்து வாசமும் செய்தருள் ஞானமும் கித்திக்கும் விளப்பாடியும் விங்குடத்து அத்தனம் நாடியும் பித்தும் விலங்காடி செய்தரும் சித்தேன். குலதெய்வத்தை பாருகையா. குலதெய்வத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு குல விளக்கு 3 விளக்கு ஏற்றி புஷ்பா அபிஷேகமும் பால் அபிஷேகமும் பண்ணி அதுக்கு பிறகு அந்த சொத்தை உங்க குலதெய்வமாக இருந்து உங்க குல சன்னிதானத்துல இருக்கக்கூடிய உங்க மூதாதியர்கள் அதை விடுவிப்பாங்க ஐயா. சரி.